வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சினிமாடெக் எஃபெக்ட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு பிளர் எஃபெக்ட் நேம் ஆட் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி ஏஐ வச்சு சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராண்ட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்துட்டு கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வரும், ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என் மேன் வந்து இருக்கும். ஸோ மேன் அப்படின்னா மேன்னு கொடுத்துக்கோங்க, உமன் அப்படின்னா உமன் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் கோடை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுருங்க. ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, அது பிளாக் பெக்கி பேண்ட் மாதிரி உங்களுக்கு பார்க்க லுக்காகவே இருக்கும். ஸோ இல்லை ஷர்ட்டோட கலரை மட்டும் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த ஷர்ட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஷர்ட் கலரை மட்டும் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இதே கேர்ள்ஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ டோட்டலாக மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், இல்லை இப்படியே இருக்கட்டும் அந்த ட்ரெஸ் ஷர்ட் கலரை மட்டும் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜேன்னு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட நேம் வந்து ஒரு ரொம்ப பெரிய லெட்டராக இருந்தால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய நேமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 3 லெட்டர் இல்லை 2 லெட்டர் மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ரேஷியோ பாருங்கள், 9:16 வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து ஃபுல் சைஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டா சைஸ் வேணும்னா 4:5 அப்படின்னு வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4:5 மென்ஷன் பண்ணுறப்ப வேணால் நீங்கள் நேமை வந்து கொஞ்சம் உங்களோட நேமை ஃபுல் நேமாக கூட என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விஜய் தேவரகொண்டதை ஆட் பண்ணுறதுனால விடின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதும் பார்த்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி தான் கேர்ள்ஸும் அந்த ஃப்ராண்ட்டில் நான் சொன்ன கரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பக்காவாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். அதே மாதிரி லைக் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் 9:16 ரேஷியோ ஃபுல் சைஸாக கொடுத்தனால பக்காவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டோட அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே வந்துருச்சு. பேக்ரவுண்டில் அந்த பிளர் எஃபெக்டோட கரெக்டாகவே இருக்குது. விடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராகவே வந்துருச்சு. அதே மாதிரி தான் நான் ஷர்ட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் கோடெலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறதா தான் மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாகவே ஷோ ஆகும். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை கரெக்டாக வரல அப்படின்னா பேக்கில் போய்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.